எல்லா கொலையும் நீ தான் பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்கேயும் நகராம அங்கேயே இரு. இனி நீ எது நினைச்சாலும் நடக்காது. இல்லை ஜான், அதில் ஒரு சின்ன திருத்தம். அதை சரி செய்யாதான் இங்கே நீயும் நானும் சந்திச்சிருக்கோம். சார், நான் இங்கே அந்த கொலைகாரோட வீட்டில் தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி அவன் பண்ண கொலைகளுக்கான நிறைய எவிடன்ஸ் இங்கே இருக்குது சார். அடுத்து அவன் யார் யாரை கொலை பண்ண போகிறான்றது இங்கே எழுதி வச்சிருக்கான் சார். நீங்கள் சீக்கிரமாக ஃபாரின்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாருங்கள். இங்கே நான் அவனை பிடிச்சிட்டேன். நம்ம ஃபோர்ஸ் நான் இருக்கிற இடத்துக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. சார், அவன் என் பேரையும் எழுதி வச்சிருக்கான் சார். ஆயிடு, நான் பண்ண கொலைங்களெல்லாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிக்க இவ்வளோ முயற்சி பண்ணுறேன். ஆனால் நீ பண்ண தவறுங்களை மட்டும் ஏன் மறைக்கணும்னு நினைக்கிறேன்னு தெரியல. உனக்காக இந்த ட்ரால ஒரு பரிசு வச்சிருக்கேன். அது நீ நிச்சயம் எடுத்துக்கணும். உனக்காக இல்லைனாலும் உன் வைஃப், குழந்தை, அப்புறம் அந்த பொண்ணு டாப்ஸி. ஸோ இந்த பரிசை நீ கண்டிப்பாக ஏற்றுப்பேன்னு எனக்கு தெரியும். அதை நான் டேவிட் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட ஒரு சின்ன கிஃப்ட். அது அவன் செஞ்ச பாவத்துக்கான முடிவை தேடி. அவன் என்ன செய்ய போற? எங்களோட முந்தின சந்திப்பில் டேவிடுக்கு ஒரு நினைவு பரிசு கொடுத்துருக்கேன். அது என்னோட ஞாபகமாகவும் கூடவே இருக்கும். டேவிட், நான் உன்னை ரொம்பவே காயப்படுத்திருக்கேன். ஆனால் உன்னை காயப்படுத்தணுன்றது என்னோட எண்ணம் இல்லை. இந்த உலகம் சமமானது டேவிட். எல்லாருக்கும் இங்கே ஒரே நியாயத்தை. நான் தான் அந்த கொலையை செஞ்சேன்றது தான் உன்னோட ஸ்டேட்மெண்ட். அதை மற்ற எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்டாகவும் மாற்றிட்டேன்ல. ஆனால் உனக்கும் எனக்கும் நடுவில் ஜான் மட்டும் இருப்பான்னு நம்புறேன். டேவிட் அவனோட பாவத்துக்கான முடிவை கண்டுபிடிச்சிருப்பான். டேவிட்க்கு என்னாச்சு? எல்லா தவறுகளும் ஒரு நாள் கண்டிப்பா வெளிச்சத்துக்கு வரும். ஆனா எல்லா வெளிச்சமும் சந்தோஷத்தை மட்டும் தரதில்லையே ஜான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும் ஜான். I'm done.